ஏன்னா ஈரானோட வெற்றி சைனாவோட வெற்றி, இன்டைரக்டாக இந்தியாவோட வெற்றி, ஓகே, அரபு நாடுகளோட தோல்வி. கண்டிப்பாக ஈரான் வெற்றி அடைஞ்சால் ஏகப்பட்ட நிகழும். நம்பர் 1 வந்து அமெரிக்கா தான் இந்த மாதிரி டாலர் தான் விநியோகம் பண்ணணும்னு சொல்ல முடியாது, வர்த்தகம்னு சொல்ல முடியாது. ஆமாம், ஒரு திருட்டுக்கு கொள்ளையடிக்க வந்த கூட்டம் கொள்ளையடிக்க முடியாமல் நஷ்டப்பட்டு இப்போ இது வரைக்கும் அவங்க அடைஞ்சிருக்க லாஸ் இருக்குல்ல, 2 மிகப்பெரிய கப்பல் போயிடுச்சு. என்ன கற்காலத்துக்கு ஈரானை கொண்டு வரப்போ சொல்கிறாங்க, அது எதை மீன் பண்ணி சொன்னாங்கன்னு தெரியல. எஃப்சிஎஸ் அத்தனையும் கொண்டு வந்து மொத்தத்துக்கு பறக்க விட்டு எல்லா ஏரியும் அடிக்க போகிறாங்களா. சைனா வந்து கப்பலாக வந்து வெடிபொருளும் அதுவும் ட்ரோன் எல்லாத்தையும் இறக்கியிருக்காங்க. நீ அடிச்சுக்கிட்டே இரு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர், உலக அரசியல் திறனாய்வாளர், உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஆண்டனி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு விமானியை காப்பாற்ற போய் எனக்கு 30,000 கூட லாஸ் அப்படின்னா கதை தானே. கதை விட முடிவு பண்ணியாச்சு. நாங்கள் வந்து எங்கள் அமெரிக்கன் வந்து ஒருத்தன் கிடந்தாலும் ஓகே, அவனுக்காக நாங்கள் வந்து இப்போ காப்பாற்றிட்டு வந்துட்டோம். சரி, அது எல்லாம் எரிஞ்சு போச்சே, அது வேறு டிபார்ட்மெண்ட்டு, அது அப்படி தான் இருக்கும். அமெரிக்கா வந்து சாதாரண நாடா, அதான் அவ்வளோ வச்சுருக்காங்க. அதில் F-35, F-16, F-15, F-22 எல்லாமே இருக்கட்டும். அவங்க வந்து சுற்றியை வந்து அந்த இஸ்ஃபகானை சுற்றியே மொத்தத்துக்கு இதை அணைக்கட்டி ஓகே பூரா அடிச்சாங்கன்னா ஒருத்தங்க வர முடியாது உள்ள. கண்டிப்பாக நீங்கள் வந்து எவ்வளோ மிசைல் அடிப்பீங்க, எவ்வளோ ட்ரோன் அடிப்பீங்க, அத்தனை ட்ரோனையை வந்து திருப்பி தாக்கி எல்லாம் பண்ண அதுக்குள்ளே இங்கே உள்ளே போய் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுவாங்களே. ஆமாம், தூக்கிட்டு வந்து அப்படி கிளம்பி போயிட்டாங்கன்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படி. ஸோ இவனுக்கு எப்படின்னா ஆப்ரேஷன் ஃபெயிலியர். இப்போ இதில் தான் 30,000 கோடி லாஸு. இதுதான் அப்புறம் இப்போ ஒரு ஃப்ளைட் என்னங்க ரேட் அது? அதானே 30,000 கோடி ரூபா லாஸு. 100 பேர் உயிர் போயிருக்கு. ஆனால் 100 பேருங்கிறது வந்து அங்கே வந்த தகவலே ஒழிய அது வந்து சரிபார்க்கப்பட்ட தகவல் இல்லை. 10 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம். ஆனால் அமெரிக்காலேயே ஒருத்தர் வந்து அதில் போட்டதுன்னா 100 பேர் இப்படி வீணாக்கிட்டீங்களேன்னு ஒருத்தர் போட்டிருந்தார். அதனால் கிடைச்சது அது. கண்டிப்பாக. ஆமாம், நல்ல இவ்வளோ தான். இது வந்து எப்படின்னா ஆப்ரேஷன் எல்லோ கேக். கண்டிப்பாக. ஒரு திருட்டுக்கு கொள்ளையடிக்க வந்த கூட்டம் கொள்ளையடிக்க முடியாமல் நஷ்டப்பட்டு சொந்த விமானங்களையே சொந்த இது மக்களையே காவு கொடுத்துட்டு அடிச்சு எல்லாம் பொசுக்கிட்டு போயிட்டாங்க. போயிட்டு வந்து வெற்றி நாங்கள் வந்து ஒரு ஆளை காப்பாற்றிட்டோம். அந்த ஆள் இப்போ யாரா அப்படின்னா காப்பாற்றிட்டோம், அவ்வளோதான். அவர் பேர் என்ன? காப்பாற்றிட்டோம். அவர் ஃபோட்டோ எங்கே? நாங்கள் காப்பாற்றிட்டோம். அதுக்கு அடுத்து கேட்காது யாரையா காப்பாற்றிட்டோம், அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறது? ஏதாவது ஒன்றுனா வந்து காப்பாற்றிட்டோம். சரி, மற்ற ஃப்ளைட்டில் அங்கே பொசுக்கி போச்சே, அதை விட்டுரு. இங்கே நான் ஒரு ஆளை வந்து நான் ஹில்லில் கிடந்த தவிச்சு கிடந்த ஒருத்தர் காப்பாற்றினமா இல்லையா? இல்லைப்பா, நீ எக்கச்சக்கமாக பேர் அங்கே இறந்து போயிருக்கா சொல்கிறாங்களே, அதை விடுப்பா, நான் இங்கே காப்பாற்றினமா இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் இப்போ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட மக்களே கொந்தளிப்போட இருக்காங்க. பயங்கர ஒரு மடத்தனமான ஒரு அதிபரை போட்டது இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக போச்சு அப்படின்னு சொல்லி. ஆமாம், அந்த ஆளுக்கு வந்து மென்டல் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி, சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம். ஆனால் இப்போ வந்து இன்னொரு இது சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மையெல்லாம் தெரியாது. ரீம் ஹாஸ்பிட்டல் அசம்பி ஒரு பேர் இருந்துச்சு, அங்கே வந்து அவர் விசிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டோன்னே 2 விதமாக தகவல் வந்துச்சு. ஓகே, இது ஏற்கனவே இன்னொரு இது சொல்லவும் செஞ்சுருக்கேன். அது டவுட்டில் சொல்கிறதான். ஒன்று, அவர் வந்து போனது அவருக்கு 80 வயசு ஆக போகுது. இப்போ ட்ரம்புக்கு 80 வயசு பெரிய வயசுங்க அது. ஆமாம், பெரிய வயசு. ஆமாம், இதெல்லாம் வந்து 80 வயசு வந்து ரிட்டையர்ட் ஆகி பேரம்பேத்திகளோட ஜாலியாக இருக்கணும். அவர் இன்னும் வந்து பேத்திகளோடு வந்து உல்லாசமாக இருந்து நினைக்கிறார் ஒழிய. ஆமாம், பேத்தி வயசு உல்லாசமாக இருக்கணும், மற்றபடி வந்து அவருக்கு வேறு இது இல்லை. ஆனால் என்னென்னா அவர் உடம்பு சரியில்லாமல் மனநிலை உடம்பு எல்லாம் போய் எக்ஸ்ட்ரீமாக ஏதோ ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன், ப்ரெஷர் ஆகிட்டார். அப்படி சார்? பயங்கர. அந்த அளவுக்கு ப்ரெஷர் ஆகவே ஆகாதுங்க. அது இல்லை, மனசு இருந்தானே ப்ரெஷர் இருக்கும், இதயம் இருந்தானே ப்ரெஷர். இதயம் மனசாட்சி அது எதுவுமே கிடையாது. ஆமாம், அந்த அளவுக்கு தேவைப்படுற பூரா காசு உல்லாசம், அதை தாண்டி அப்போ இங்கே செத்துட்டுக்கன்னா அவன் கிடைக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த பணத்தோட நெத்தியில் இருக்க காசு கூட எடுக்கிற ஆள். கண்டிப்பாக. அப்போ அந்த ஆளுக்கு வந்து ஏதோ சம்திங் ரொம்ப சீரியஸ் ஆகி போய் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்துச்சு. ஆனால் இன்னொரு தகவல் என்ன வந்துச்சு அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இங்கே வளைகுடா நாடுகள், குறிப்பாக வந்து ஈரானால் தாக்கப்பட்ட இந்த நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த நாடுகளில் காயம்பட்ட அமெரிக்க வீரர்கள் அவங்க வந்து அங்கே சிகிச்சையில் இருக்காங்க. அதை போய் பார்க்க போயிருக்காரு அப்படின்னாங்க. இந்த 2ல் வந்து எது சரின்னு நமக்கும் தெரியாது. ஆமாம். ஆனால் அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து போகிறார் அப்படிங்கிறது ஒரு தகவல்.
எதுக்கு போகிறாருன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் பெட்டில் அட்மிட் ஆகுறாரு. இன்னொன்று வந்து இல்லை அப்படி இல்லை, அங்கே ஏற்கனவே பெட்டில் அட்மிட் ஆகிருக்கிற வீரர்களை பார்க்க போகிறார் அப்படின்னு 2 தகவல் இருக்குது. ஒரு விஷயம் 2 என்ன நடக்கும்னா, இவர் அட்மிட் ஆகுறாருன்னா உயிரோட திரும்பி வர மாட்டார். உயிர் காப்பாற்றா அப்படி சார் சொல்லி முடிச்சிடுவாங்க. எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இவரால் வந்து இந்த நாடு பட்டிருக்க பாடு பார்த்தாதா? ஆமாம், இன்னைக்கு அமெரிக்காவில டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துருச்சாம்ல சார், விலை ஏறிச்சாம்ல. ஏறிச்சு, அது பரவாயில்லைங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காணொலியில் பேசணும், துபாயில் வந்து தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் அங்கே ஏற்கனவே சோத்துக்கு சிங்கடிக்கிறாங்க 6 கோடி பேர் அமெரிக்காவில். ஆமாம், ஏற்கனவே முன்னாடியே வந்து டீட்டெயில் எடுத்து சொல்லியிருக்கேன். 34 கோடி பேர் மொத்த மக்கள் தொகையில் 6 கோடி பேர் வந்து சாப்பாடு ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்பட்டு சாப்பிட்டு பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க. அது என்ன செய்வாங்க, கொள்ளையடிப்பாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு மோசமான ஒரு கண்டிஷன் இருக்கக்கூடிய நாடு அது. இப்போ வந்து நீ இன்னும் வந்து போய் அங்கே நெத்தன்யாகு சொன்னால், அவன் சொன்னால், வெண்ணெய் சொன்னால், புண்ணாக்கு சொன்னான்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் இத்தனை பேரையும் போட்டு இழுத்து விட்டேன்னா, இப்போ இது வரைக்கும் அவங்க அடைஞ்சிருக்க லாஸ் இருக்குல்ல, 2 மிகப்பெரிய கப்பல் போயிடுச்சு. யூஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து அதை அடிச்சிட்டாங்க. ஆனால் வந்து வழியை மறைச்சிக்கிட்டு, காயத்தை மறைச்சிட்டு தள்ளி போயிட்டாங்க. அப்புறம் இது ஜெரால்ட் ஃபோர்டு, அந்த கப்பல் வந்து அடி வாங்கிருச்சு, என்ன தீயெல்லாம் எரிஞ்சிருச்சு. கேட்டால் வந்து அங்கே அயன் பாக்ஸ் பண்ணுற இடத்துல, லாண்ட்ரி இடத்துல வந்து லைட்டாக ஃபயர் ஆயிடுச்சு. சரி, லாண்ட்ரி இடத்துல அங்கே ஃபயர் ஆச்சுன்னா பின்பக்கம் வந்து அவ்வளோ பெரிய ஓட்டை, அவ்வளோ பெரிய காயம் எப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்துருச்சு. அப்படின்னா அது வந்து என்ன சொல்லிட்டாங்க, அப்படியே கிளம்பி இப்போ வந்து கரிபியன் பக்கம் போயிருக்கா நினைக்கிறேன், அது தள்ளி போயிட்டாங்க, அடிச்சு ஓட விட்டாங்க. அது வந்து திரும்ப அதை ரிப்பேர் பார்த்து சரியாகி திரும்பி வர்றதுக்கு 14 மாதம் ஆகுமா. அப்பா, அதுக்குள்ளே போரே முடிஞ்சிருமே, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ அது வந்து இனி யூஸ்லெஸ்ஸு. அப்புறம் அதை நம்பி அது கூட வந்த டெஸ்ட்ராயர் கப்பல், அதில் 2-3 ஏற்கனவே அடி வாங்கியிருக்கு. ஓகே, அப்புறம் எண்ணெய் கப்பல் வந்து ஒரு 5-6 கப்பல் இங்கே ஹர்மூஸில் வச்சு அடிச்சிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். அது இல்லாமல் F-35 அடிச்சிட்டாங்க, F-15 அடிச்சிட்டாங்க, 16 அடிச்சிட்டாங்க, 18 அடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. இப்போது இது இருக்கு இல்லையா, பிளாக் ஹாக்குன்னு சொல்லி, அது வந்து அதையும் அடிச்சிட்டாங்க. இப்போது எல்லாத்தையும் அது யார் அடிச்சிருக்கா, ஒரு ட்ரைபல் வந்து சாதாரண துப்பாக்கி வச்சு அடிச்சிருக்காங்க. ஆமாம், எவ்வளோ பெரிய அசிங்கம் சார். அவன் பிளாக் ஹாக்குங்கிறது வந்து பார்த்தா இன்னும் எக்யூப்டு, அதெல்லாம் கரெக்ட். அந்த ஃபோட்டோ வீடியோ பார்த்தீங்களா பிளாக் ஹாக்கு, அது வந்து உண்மையிலேயே என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான உண்மையில் ஒரு சயின்ஸில் ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு சயின்ஸ் எக்ஸ்பர்டைஸ் அது. அப்போ அது ஒரு பெரிய ஹெலிகாப்டர், சூப்பர் ஹெலிகாப்டர். அதை வந்து சாதாரண வந்து துப்பாக்கி வச்சு ஒரு லோக்கல் துப்பாக்கி வச்சு வந்து வேட்டை துப்பாக்கி அதை வச்சு அடித்தாங்கன்னா, அப்போ இவங்களுக்கு என்ன இன்னும் தெரியலன்னா, ஈரான் என்பது என்ன, இந்த நாடு வந்து இங்கே ஒரு ரெவல்யூஷனரி, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி வச்சு அங்கே வந்து ஒரு தலைவர், மத தலைவர் தான் ஆட்சியாளர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இன்னும் எவ்வளோ இனக்குழுக்கள் இருக்காங்க இல்லையா, ட்ரைபல்ஸு. ஆமாம், இது எத்தனை குரூப் ஆஃப் ட்ரைபல்ஸ். ஏன்னா இப்போ அடித்தது ஒரு குரூப்பு. ஆமாம், இது மாதிரி 4 பக்கமும் இருப்பாங்க இல்லை, ஏகப்பட்ட 100கணக்கான குரூப் இருக்காங்களாம். அப்பா, இன்னும் ஒரு குரூப் என்ன 50 பேர், 100 பேர், 200 பேர் இருக்கலாம். ஒரு கிராமம் மாதிரி. ஆமாம் சார், அது ஒரு ட்ரைபல் குரூப்பு. அவங்கள துப்பாக்கி இருக்குது, வேட்டை துப்பாக்கி இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்கள வந்து இங்கே ஆட்சியாளர்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே, இவங்களும் அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அப்போ கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே, எனக்கு இது போதும், இது ரொட்டி கிடைக்குதா, இது கிடையாது, அடிக்கும் சாப்பிட்றோம், அவங்க பாட்டுருக்காங்க. அந்த ட்ரைபல் கிட்ட கன் இருக்குது, அடிச்சாங்க. ட்ரைபல் வந்து ஹெலிகாப்டர் அடிக்கிறாங்க. நாளைக்கு F-35 அடித்தாலும் அடிப்பாங்க, சொல்ல முடியாது சார். ஸோ இப்போ பிரச்சனை என்னென்னா, இவங்க வந்து இந்த தேட போனோம் அப்படின்ற பேர் வந்து கதை விட்டுருக்காங்க. இப்போ நமக்கு தேடி பார்த்த நமக்கே இவ்வளோ டீட்டெயில் கிடைக்குது. ஆமாம், அமெரிக்காவில் இருக்கிற சாதாரண மக்களுக்கு கிடைக்காம இருக்குமா? அதானே, நீ பக்கமாக எழுதுவாங்கல்ல, எழுதி போனால் நீ ஆளை காமியும்பாங்க. யாரை காமிச்சாலும் வந்து ஏஐல தான் அதிகமாக. யாரோட காப்பாற்றின கேட்பாங்க, இருக்க மாட்டேன். யாரை காப்பாற்றின அவனை பேச வையும்பாங்க. ஆமாம், சரி, வீடியோ பேசிடலாம், ஆளை நேர காமி பப்ளிக் கொண்டு வாம்பாங்க. யாரை கொண்டு வர்றது? அதானே கஷ்டம். 30,000 கோடி சுவாக. 30,000 கோடி பரவாயில்லைங்க, எத்தனை லட்சங்கள் கோடியில் எத்தனை ஆல்ரெடி போயிடுச்சு. ஆமாம், மொத்தத்துக்கு ஈரானை வந்து தெரியாமல் கை வச்சிட்டோம். அப்போ என்ன, கடைசியாக இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ வந்து இந்த வீடியோ வெளியே வரும்போது என்ன நிலைமைன்னு தெரியாது. அவங்க வந்து டேட்டம் கொடுத்து இது கொடுத்து கடைசியாக வந்து ஒரு மாதிரி முடித்து நாங்கள் வந்து என்ன கற்காலத்துக்கு ஈரானை கொண்டு வரப்போகிறோம் சொல்கிறாங்க. அது எதை மீன் பண்ணி சொன்னாங்கன்னு தெரியல. அது அணுகுண்டு போட போகிறாங்களா, அல்லது மொத்தத்துக்கு இருக்கிற அவங்க கையில் இருக்கக்கூடிய F-35 சீரீஸ் இருக்கு இல்லையா, எஃப் சீரீஸ் அத்தனையும் கொண்டு வந்து மொத்தத்துக்கு பறக்க விட்டு எல்லா ஏரியும் அடிக்க போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது அடிக்க போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க, அடிப்பாங்க இல்லை, தாக்கு பிடிக்குமா ஈரானா?
ஆமாம், ஈரான் இப்போ மொத்தமாக சேர்ந்து அடித்தா ஈரான் எப்படி தாக்கப்படும்? ஏற்கனவே ஈரான் அடிபட்டு தான் கிடக்கு. ஆமாம். ஆனால் என்னென்னா அவங்க வந்து அண்டர் கிரவுண்டில் எக்கச்சக்கமாக இன்னும் மிசைல் நிறைய வச்சுருக்காங்க, ட்ரோன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் கூட சைனா வந்து கப்பலாக வந்து வெடிபொருளும் அதுவும் ட்ரோன் எல்லாத்தையும் இறக்கியிருக்காங்க. ஓ, நீ அடிச்சுக்கிட்டே இரு, அட்ரா நீ, நான் தள்ளுறேன் அப்படின்னு. ஆமாம், அடிச்சு பிடிச்சிட்டே இருக்காங்க. ஏன்னா ஈரானோட வெற்றி சைனாவோட வெற்றி, ஓ, இன்டைரக்டாக இந்தியாவோட வெற்றி. ஓகே, அரபு நாடுகளோட தோல்வி. கண்டிப்பாக. ஏன்னா அரபு நாடு மக்களோட தோல்வி இல்லை, அரபு நாட்டோட தோல்வி, அரபு நாட்டோட ஆட்சியாளர் தோல்வி. கண்டிப்பாக. ஏன்னா அவங்க தான் அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணுறாங்க. மன்னராட்சி போயிடும். ஈரான் வெற்றி அடைஞ்சால் ஏகப்பட்ட நிகழும். நம்பர் 1 வந்து அமெரிக்கா தான் இந்த மாதிரி டாலர் தான் விநியோகம் பண்ணணும்னு சொல்ல முடியாது, வர்த்தகம் பண்ணு சொல்ல முடியாது. ஆமாம், அவங்கங்க எல்லாம் கரன்சி மாறும். அப்போது இந்தியா வந்து உண்மையிலே இந்தியா வந்து இங்கே இருக்கிற வளத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் யார்கிட்ட வேணாலும் பெட்ரோல் வாங்கிக்கலாம், இது பண்ணிக்கலாம், டீல் பேச முடியும், வேறு மாதிரி வந்து நிற்கும். அப்போ இந்தியாவோட இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சவுதியில் இருக்கலாம், யுஏயில் இருக்கலாம், ஜோர்டானில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், ஈரானில் இருக்கலாம். ஆனால் இப்போது சமீபத்தில் போன வாரம் நினைக்கிறேன், ஈரான்லேருந்து ஆஃப்டர் 7 இயர்ஸ் ஈரான்லேருந்து நேரடியாக எண்ணெய் கப்பல் இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஆமாம் சார். இப்போ வந்து நம்ம இந்தியாவுக்கும் ஒரு வகையில் நன்மை என்னென்னா, அந்த யூனிபோலார் அப்படின்னு ஒற்றை தலைமை இருக்கு இல்லையா, அது வந்து மாறிடுச்சு, ஆல்மோஸ்ட் மாறிடுச்சு. ஆனால் என்ன தவளை தன் வாயில் கெடுங்கிற மாதிரி ட்ரம்ப் ஒட்டுமொத்தமாக கெடுத்துட்டாரு. இந்த வீடியோ வெளியே வரும்போது என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக. ஆமாம், ஒருவேளை ட்ரம்ப்பை வந்து அப்படியே அசைய விடாமல் அங்கேயே வந்து மருந்தை போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு படுக்க வச்சிட்டாங்கன்னா இது வேறு மாதிரி இருக்கும், அப்படி பெருசாக வராது, ஒரு மாதிரி பேச்சுவார்த்தைக்கு வந்துடும். இல்லைன்னா அவங்க ஏதாவது வந்து போட்டாங்கன்னா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, வளைகுடா நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனையும் போடுவாங்க. என்ன ரொம்ப முக்கியமாக அவங்க என்ன பயமுறுத்துறாங்கன்னா, புஷேரில் வந்து போட போகிறோம். கண்டிப்பாக சார். ஓகே, புஷேரில் போட்டோம்னா அந்த புஷேர் தான் சார் முக்கியமான மேட்ரு. ஏன்னா ஈரானோட முக்கிய அணுமின் நிலையம் வந்து அதில் போட்டாங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி கதிர்வீச்சு கசிவு வரத்தான் செய்யும். அந்த கசிவு வந்து அணுகுண்டு போட்டால் வரக்கூடிய கசிவு இருக்குல்ல, அந்த வீரியம் இருக்காது. ஓ, இருக்கும், கசிவு இருக்கும். ஆனால் கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் பாதிக்கப்படும் சொல்கிறாங்களா சார்? பெருசாக ஓரளவு பாதிக்கப்படும். அதாவது நீங்கள் 90% என்ரிச் பண்ண யுரேனியம், அதுதான் நம்ம வந்து இவ்வளோ டீட்டெயில் பேசணும். கண்டிப்பாக. அது என்ன, எப்போ நமக்கு 0.7க்கு போது ஒன்றுமே தெரியாது நமக்கு. கண்டிப்பாக. அப்போ 3 and 7 3 4 5 6 7 வரைக்கும் அது வந்து நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம். அதைத்தான் வந்து அடித்து ஓடிக்க போகிறாங்க. அப்படின்னா அடித்து ஓடிச்சாலும் கதிர்வீச்சு வரும். அந்த கதிர்வீச்சு வந்து நம்மளை உருக்குலைஞ்சு போயிருக்கு இல்லையா, அப்படிலாம் ஆகாது. விஷயம் வந்து நியூக்ளியர் பம் வச்சு அடிக்க போகிறாரா, அல்லது புஷேரில் போட்டு அடித்து அந்த புஷேர் வந்து வெடிக்க வச்சு அதை வந்து அங்கே மொத்தத்துக்கு எல்லாத்தையும் நாசப்படுத்த போகிறாரா? ஆனால் அதாவது புஷேர் அடித்து புஷேர்லேருந்து தான் இது கதிர்வீச்சு வெளியே வந்தது அப்படின்னு நம்ப வச்சு நியூக்ளியர் பாம்பே போடலாம். ஓ, எல்லாத்தையும் ரெடியாக இருக்கும். ஆமாம், போடலாம். இப்போ இதுக்கு வந்து ஈரான் எந்த சைடில் ரெடியாக இருக்குன்னா, புஷேரில் ஆல்ரெடி அங்கே வந்து எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. ஏன்னா அடிக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு. ஆமாம், நிறுத்திட்டாங்க. அவன் என்னத்தை அடித்தாலும் கதிர்வீச்சு வெளியே வராத அளவுக்கு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓ, ஆமாம். அவன் வந்து எப்படி போட்டாலும் அடுத்து வந்து அவன் அணுகுண்டு போடுற வாய்ப்பு இருக்குது. இவன் அணுகுண்டு இங்கே போட்டான்னா ஏற்கனவே இஸ்ரேல் நோக்கி அணுகுண்டை தயாராக வச்சுருக்காங்க இங்கே. ஓகே, அமெரிக்காவை நோக்கியவர் வச்சுருக்கா சொல்கிறாங்க. ஓ, என்ன குரம்ஷா ஒரே டயத்தில் இஸ்ரேலும் போடுவாங்க, அமெரிக்கா அடித்தா முடிச்சு. அப்புறம் இங்கேருந்து கிளம்பிய இடத்துல மாறி இங்கே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வடகொரியா வந்து அந்த பக்கம் 4 அனுப்பிச்சுட்டா போதும், சொல்லி முடிச்சு. ஆமாம். அப்புறம் ரஷ்யா இருக்காங்கல்ல, இதுதான் சாக்குன்னு சொல்லி ரஷ்யாவும் அமெரிக்கா வந்து பக்கம் தெரியும்ல, அந்த பக்கம் இந்த அலாஸ்கா இந்த ஏரியாவில் அங்கிட்டு மேலே அந்த கிரீன்லேண்டு, ஆமாம், அதில் அந்த சைடில் வந்து பக்கம் பூமி இப்படி உருண்டையாக வருதுன்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம இங்கே இருக்கோம் அப்படி வச்சுக்கோமே, அமெரிக்கா இங்கே இருக்குது, ரஷ்யா வந்து இங்கே மேலே இருக்குது, இப்படி தான் பக்கம். ஆமாம், இப்படி சுற்று பண்ணால் ரொம்ப சுற்று. ஸோ இது பக்கம். ஸோ ரஷ்யாவிலேருந்து ரொம்ப பக்கத்தில் அமெரிக்கா இருக்காங்க. அப்புறம் மேலே அதுக்கப்புறம் கீழே வந்து இடையில ஒரு பெரிய இடம் வந்து கனடா, அதுக்கு கீழே அமெரிக்கா அங்கே. ஸோ அதில் வந்து அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு ஓரளவு பக்கம். இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து ஒரு 4 இதை தூக்கி போட்டாங்கன்னா அடுத்த உலக போர் ரெடியா சார்? முடிஞ்சு போகிறோம், உலக போர் ரெடியாக இருக்கா. அப்புறம் உலக போர் நடத்துறதுக்கு ஆளே இருக்கா இல்லாமல் போயிடுவாங்களே. கண்டிப்பாக. இங்கேருந்து டக்குன்னு எடுத்து இஸ்ரேலை பூரா சொல்லி முடிச்சுடுவாங்க மொத்தத்துக்கு. இங்கே அடிக்க ஆரம்பிச்சோன்னா டக்குன்னு வந்து அப்படியே அங்கே ஹவுத்திஸ் இவங்க எல்லாம் இறங்கிடுவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு இனி வந்து இஸ்ரேலே கிடையாது அப்படின்னு மாற்றி என்ன வேணாலும் நடக்கும். நாளைக்கு ஒரு நாள் நடக்குன்னு தெரியல, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். இதில் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து மத்தியஸ்தம் பண்ணால் பாகிஸ்தானை உழவு விட்டுறதா சொல்கிறாங்க சார், உண்மையா அப்படி சார்? உண்மைதான், பாகிஸ்தான் ட்ரை பண்ணுறாங்க. ஆமாம், பாகிஸ்தான், ஈஜிப்டு அண்டு துருக்கி இந்த 3 வந்து ட்ரை பண்ணாங்க. அது எடுத்தோடனே ஈரான் சொல்லிட்டாங்க நோ, 45 நாள் வந்து நம்ம வந்து பிரேக் விட்டுட்டு
போரே பேச்சுவார்த்தை பண்ணலாம், பேச்சுவார்த்தை பண்ணுவோம்னாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, 45 நாள் பேச்சுவார்த்தை பிரயோஜனமே இல்லை. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நீ 45 நாள் ஓகேன்னு சும்மா இருந்தால் அவங்க வந்து எல்லா ஆயுதங்களையும் ரெடி பண்ணி வச்சு திருப்பி ரீஃபில் பண்ணுறது. ஆமாம், ரீஃபில் பண்ணி நீ வந்து சரியாகி காயத்தெல்லாம் சரி பண்ணிவிட்டு நீ திருப்பி அடிக்க வர்றதுக்காக நான் வந்து டைம் கொடுக்கணும். இப்படியே நடக்கும். எங்களுக்கு வந்து முழுமையான போர் நிறுத்தம், இந்த ஏரியா விட்டு நீ இது கிளம்பு, அவ்வளோதான். அப்படி பண்ணால் தான் அப்புறம் ஹர்முஸும் எங்கள் கையில் தான் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு நாங்களும் ஓமானும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணிக்கிறோம். அது போக சகோதர நாடுகள் அங்கே பக்கத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இந்த வளைகுடா நாடுகள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் பேசிக்கிறோம், நீ தலையிடாது. அதான் டிமாண்டு. ஆமாம், இதுக்கு ஓகே அப்படின்னா அடுத்த கட்டம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி சார். நன்றி.